Hi, hello மக்களே. Welcome to Professor JT Junction. This is English language series. இன்னைக்குள்ள வீடியோவில் இங்கிலீஷில் பேச உள்ள தயக்கம் இல்லைன்னா பயம் அதை எப்படி ஓவர்கம் பண்ணலாம், என்னோட லைஃப்பில் அதை எப்படி நான் ஓவர்கம் பண்ணேன், ரியாலிட்டியில் என்னோட லைஃப்பில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் என்னால் எப்படி அதை ஓவர்கம் பண்ண முடிஞ்சது, என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக நான் ஷேர் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேம் மெத்தடை நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலி எப்போ நான் இங்கிலீஷில் பேஷனேட்டாக மாறினோ, மேபி ஆஃப்டர் +2 நான் BA இங்கிலீஷ் ஜாயின் பண்ண போது இங்கிலீஷ் ஒரு புதிய லாங்குவேஜாக எனக்கு இன்ட்ரொடியூஸ் ஆன போது ஐ பிகேம் பேஷனேட். எனக்கு ரொம்ப பேஷனாக இருந்தது. எப்படியாவது அதை இம்ப்ரூவ் பண்ணணும், ஆக்சுவலி அதை லேர்ன் பண்ணணும், அதில் நல்லபடியாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேர்னிங் டிசைர் என்கிட்ட இருந்தது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்தது. நான் என்ன புஷ் பண்ணி எல்லாம் கொண்டு வந்தது கிடையாது. ஸோ தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஒன். முதல்ல அந்த பேர்னிங் டிசைர் இருக்கணும். நான் BA இங்கிலீஷ் படிக்கும்போது ஈவன் தோ என்னோட ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் டீச் பண்ணாங்க, நிறைய இங்கிலீஷுக்கு எக்ஸ்போஸ் ஆனேன், நிறைய இங்கிலீஷ் ரீட் பண்ணேன். இருந்தாலும் BA லெவலில் எங்களுக்கு ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி எதுவுமே கிடைக்கல. ஸோ எப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, இல்லைன்னா நான் எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணேன்னா, BA இங்கிலீஷ் படிக்கும்போது நான் எப்போவுமே கிளாஸில் படிக்கும்போது, எஸ்பெஷலி கிராமர் கிளாஸில் அட்டென்ட் பண்ணும்போது என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய கிளாஸ் இது என்ன, கிராமர் ரூல்ஸ் ஓகே அதெல்லாம் தெரிந்து கொள்ள ஆர்வம் தான், ஆனால் அதை எப்படி அப்ளை பண்ணுவது, அப்ளிகேஷன் தான் என்னை எப்போவுமே அட்ராக்ட் பண்ணும். இங்கிலீஷ் கிளாஸஸில் ஒரு புதிய ரூல் படிக்கிறோம், எஸ்பெஷலி என்னோட ப்ரொஃபஸர் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் வில் வுட் ஷால் ஷுட் கேன் குட் அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதோட யூஸஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஐ வாஸ் டோட்டலி அட்ராக்டட். ஓகே, அதுக்கு இவ்வளோ அப்ளிகேஷன் இருக்கா, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாமா, நம்ம டே டு டே லைஃப்பில் இங்கிலீஷில் எப்படி அப்ளை பண்ணலாமா. ஸோ ஐ வாஸ் ஆஸ்ட்ரக். அது எனக்கு நிறைய எந்தூசியாசத்தை தந்தது. நான் அதை கூடுதல் லேர்ன் பண்ணேன். கிளாஸில் எடுத்தது போக நான் புக்கை ரெஃபர் பண்ணி திரும்ப அதை படித்தேன். ஸோ அதை அப்ளை பண்ணேன். எப்போவுமே எனக்கு அப்ளிகேஷன் ஓரியன்ட் லாங்குவேஜ் தான் பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி நான் லேர்ன் பண்ணதை என்னோடய லைஃப்பில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணேன். அப்ளை பண்ணதுக்கு நான் கண்டுபிடித்த ஒரு மேஜர் டெக்னிக்கா இல்லைன்னா எனக்கு அதில் இருந்த பேஷனாக, நான் இப்படி புதுசாக லாங்குவேஜ் அப்ளிகேஷன் படிக்கும்போது அதை எப்படியாவது யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணும், சொல்லணும், அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான பேஷன் இருந்தது. ஸோ வாட் ஐ டிட் வாஸ், நான் என்னோடய ஃப்ரெண்டோட டியூட்டோரியல் இருந்தது எங்கள் ஊரில். he was running the tutorialன்னா டியூஷன் சென்டர் கம் டியூட்டோரியல். அன்னைக்கெல்லாம் அது ரொம்ப ஃபேமஸ். அப்போ அங்கே நான் சின்ன கிளாஸ் பிள்ளைகளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்தேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ்னா அன்றைக்கி ரொம்ப நியூ, நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் எடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு பயங்கர டிமாண்ட் இருந்தது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறேன் இந்த சென்டரில் எடுக்காங்கன்னு சொன்னாலே நிறைய பேரண்ட்ஸ் அவங்க சில்ட்ரனை அனுப்பி வைப்பாங்க. சம்மர் டைமில் அனுப்பி வைப்பாங்க, இல்லைன்னா ஹாலிடேஸில் அனுப்பி வைப்பாங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு அனுப்பி வைப்பாங்க. அன்றைக்கி அப்படி ஒரு அவேர்னஸ் இருந்து பிள்ளைய இங்கிலீஷில் நல்லபடியாக ஸ்பீக் பண்ணால் அவங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆக்சுவலி ஸ்கூல்ஸ் தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ், அவேர்னஸ் கொஞ்சம் கூடவே இருந்தது. ஸோ எனக்கு அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்தது சின்ன பிள்ளைய தான் வந்தாங்க. 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், ஈவன் 5th 4th அப்படின்னு. நான் காலேஜில் என்னெல்லாம் படித்தனும், மற்றபடி என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும், அந்த கிராமரை சொல்லிக் கொடுத்து, எஸ்பெஷலி அப்ளிகேஷன் ஓரியன்டாக அவங்களே வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு. ஓகே, அதுதான் நான் ஒரு கம்யூனிகேஷன் ட்ரெயினர் ஆவதற்கான பேஸ் அங்கே தான் செட் ஆச்சு ஆக்சுவலி. என்னோட டீச்சர்மாரிலேருந்து நான் ரொம்ப டிஃபர் ஆனேன். நிறைய இங்கிலீஷ் டீச்சர்ஸுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருந்தது.
அவங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸ்கூல் காலேஜ்களில் ஈஸியாக அப்ளிகேஷன் ஓரியன்டாக டீச் பண்ண முடியாது. தட் இஸ் த ரியாலிட்டி. ஸோ எனக்கு எப்போவுமே அது ஒரு கன்சர்னாக இருந்தது, இப்படி எல்லாம் இங்கிலீஷ் டீச் பண்ண வேண்டியது. ஸோ நான் எப்போவுமே அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வச்சு, அவங்கள யூஸ் பண்ண வச்சு தான் இங்கிலீஷ் டீச் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டிப் உங்களுக்கு. அந்த முதல்ல இங்கிலீஷில் இன்னொரு லாங்குவேஜில் பேசக்கூடிய அந்த இன்ஹிபிஷன், தயக்கம், அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, தப்பாக போகுமோ, அதை மாற்றணும்னா சின்ன பிள்ளைகளுக்கு இங்கிலீஷை டீச் பண்ணுங்க. ஓகே, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சில்ட்ரனுக்கு நீங்கள் டீச் பண்ணலாம். ஓகே, அப்படி டீச் பண்ணுறவங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பெற்றுக்கொள்ள முடியுது. ஐ ஹவ் விட்னஸ் தேட். என்னோட லைஃப்லையும் அது நடந்தது. ஸோ தேட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ டிட். நான் பிஏ படிக்கும்போது சின்ன கிளாஸ் பிள்ளைகளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்தேன். அவங்கள இங்கிலீஷில் பேச வச்சேன். ஸோ இதில் உள்ள கன்வீனியன்ஸ் என்னென்னா, அவங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு பயமும் தயக்கம் ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்க உங்கள்கிட்ட தப்பு கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ யூ கேன் ஈஸிலி டீச் தம் வாட் எவர் யூ நோ, யூ ஷேர் வித் தம், யூ ட்ரெயின் தம். ஸோ தட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் மெத்தட் உங்கள் ஃபியரை போக்கவும். நான் பிஏ கம்ப்ளீட் பண்ண உடனே 2 months கேப் இருந்தேன். அந்த கேப்பில் ஒரு டியூட்டோரியல், அனதர் டியூட்டோரியல், இன்னொரு டியூட்டோரியலில் போய் கிளாஸ் எடுத்தேன். 10th standard பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்தேன். அதுவும் எனக்கு கான்ஃபிடென்ஸை தந்தது. நான் அப்போவே கிளாஸ் எடுக்கும்போது இங்கிலீஷில் பெரிய இது ஒன்றும் கிடையாது, மிஸ்டேக்ஸ் எல்லாம் போடுவேன். ஆனால் எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்போ கிடச்சிருந்தது. அப்போது 10th standard ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு இங்கிலீஷ் ஒன்றுமே தெரியாது. ஸோ அதுவும் நமக்கு ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் தரும். நம்ம ஏதாவது மிஸ்டேக் போட்டால் கூட அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் இங்கிலீஷில் தான் பேசுவேன், இங்கிலீஷில் தான் பாடம் எடுப்பேன். ஸோ தேட் இஸ் த பெஸ்ட் வே. ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுப்பது, இல்லை நான் இங்கிலீஷ் சப்ஜெக்டை டீச் பண்ணுவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு. ஸோ தேட் கிவ்ஸ் யூ கான்ஃபிடென்ஸ். அது உங்களை இங்கிலீஷில் ஓப்பனப் ஆக, இன்ஹிபிஷன் இல்லாமல் பேச உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கை தரும். எலாங் வித் தேட் நீங்கள் டீச் பண்ணும்போது இன்னொரு காரியம் தெரியுமா, டீச்சிங் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் லேர்னிங். நீங்கள் 5 கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக அட்டென்ட் பண்ணுவதற்கும் ஒரு கிளாஸ் டீச்சராக அந்த சப்ஜெக்டை டீச் பண்ணுவதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. இந்த ஒரு கிளாஸில் உங்களால் நிறைய லேர்ன் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் டீச் பண்ணணும் அப்படின்னு போகும்போது அதுக்காக மெனக்கெட்டு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, நீங்கள் படிப்பீங்க. தட் இஸ் நம்பர் 1. அந்த படிக்கிறதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுவீங்க. தட் இஸ் நம்பர் 2. அதை உங்களுக்கு ஒரு காலம் மறக்காது. ஓகே, என்னால் கண்ணு மூடிட்டு இப்போ டென்ஸ், இங்கிலீஷில் உள்ள பல சப்ஜெக்ட்ஸ், கிராமர் டீச் பண்ண முடியும். எனக்கு எந்த ப்ரிப்ரேஷன் தேவையில்லை. ஏன்னா ஒரு காலத்தில் நான் ப்ரிப்பேர் பண்ணி டீச் பண்ணதுனால அது எனக்கு மறக்கவே மறக்காது. தேட் இஸ் ஒன் திங். ஸோ திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபேஸ். நான் இங்கிலீஷ் இன்ஹிபிஷன்லேருந்து, ஃபியர்லேருந்து வெளியே வர. செகண்ட் நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு பைபிள் கிளாஸ், இல்லைன்னா பைபிள் ஃபெல்லோஷிப்பில் அட்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஓகே, என்னோடய ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்து சொன்னார், இப்படி மார்த்தாண்டத்தில் ஒரு ஆள் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கார், பைபிள் கிளாஸ், அமெரிக்கன் இங்கிலீஷ். அதில் டேப் ரெக்கார்டில் நிறைய கிளாஸ் நம்ம அட்டென்ட் பண்ணலாம், நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்குள்ள இம்ப்ரூவ் பண்ணலாம். உண்மையிலே அதுக்காக தான் நாங்கள் போனோம். முதல்ல பைபிள் படிக்க இல்லை, முதல்ல போனது இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணலாம். நாங்கள் எல்லாருமே டிகிரி லெவல் படிக்கக்கூடிய ஆட்கள், ஒரே லெவலில் இருக்கவங்க, ஹைலி எனர்ஜெட்டிக். எங்களோட மாஸ்டர், அந்த பைபிள் கிளாஸ் மாஸ்டர் வந்து கம்ப்ளீட்லி இங்கிலீஷில் தான் அங்கே பேசுவார். அவரும் இங்கிலீஷில் தான் பேசுவார், கிளாஸும் இங்கிலீஷில் தான் நடக்கும், நாங்களும் இங்கிலீஷில் தான் பேசணும், கம்பல்சரி. ஓகே, தமிழ் வாஸ் நாட் அட் ஆல் யூஸ் தே. ஸோ அங்கே இங்கிலீஷில் எங்களுக்கு பட்லர் இங்கிலீஷ் தான் தெரியும். நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணோம், சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணி 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 அவர் எதுவுமே கரெக்ட் பண்ண மாட்டார்,
பேஷியண்டாக வெயிட் பண்ணுவார். ஸோ என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் என்னோட பைபிள் டீச்சர் அவருக்கு ஒரு பெரிய ரோல் உண்டு. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்போஷரை தந்து குரூப்பில் இங்கிலீஷ் டிஸ்கஸ் பண்ணுவது, கம்ப்ளீட்லி 2-3 மணிக்கூர் இங்கிலீஷில் டிஸ்கஸ் பண்ணுவது, வீக்லி 2 days. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சா ஒரு குரூப்பில் இங்கிலீஷில் டிஸ்கஸ் பண்ணுவது, இங்கிலீஷில் கான்வர்சேஷன் பண்ணுவது, அதை மிஸ் பண்ணாதீங்க. நீங்களே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கூட க்ரியேட் பண்ணலாம். அது லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களுக்கு தரும். தேர்ட்லி, எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சி. நான் எம்ஏ படிச்சுட்டு இருக்கும்போது ஆக்சுவலி கம்ப்யூட்டர் படித்தேன். ஈவினிங் கிளாஸில் ஆப்டெக் கம்ப்யூட்டர் சென்டரில் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணேன். 1 year கம்ப்யூட்டர் கோர்ஸ். அப்போ அந்த கிளாஸஸில் லேபுக்கு போகும்போது எப்படி எங்களை விடுவாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு 2 பேர், ஒரு பெயர். எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் பிகாம் முடிச்சிருந்தார். நல்லா திங்க் பண்ணக்கூடிய, ஸ்பீச் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்டட் மேன் ஹி வாஸ். அவருக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தது. ஆக்சுவலி அவரோட ப்ரொனன்சியேஷன்லாம் அவ்வளோ எக்ஸலண்ட் கிடையாது, ஆர்டினரி ப்ரொனன்சியேஷன், பட் வெரி குட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில். நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த 1 hour கம்ப்யூட்டருக்கு முன்னால் இருக்கும்போது வி யூஸ் டு கம்யூனிகேட் ஒன்லி இன் இங்கிலீஷ். அது ஒரு நல்ல எக்ஸ்போஷரை எனக்கு தந்தது. ஃபியரை கம்ப்ளீட்டாக மாற எனக்கு ஒரு சான்ஸ் தந்தது. ஸோ அந்த 1 hour மட்டும் இல்லை, நாங்கள் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது வெளியே வரும்போது we were very good friends and we used to communicate only in English. அவர்கிட்ட நிறைய vocabulary யூசேஜ் எல்லாம் எனக்கு படிக்கவும் முடிஞ்சது. ஸோ திஸ் வாஸ் த தேர்ட் ஃபேஸ். ஸோ எப்போ உங்களுக்கு இங்கிலீஷில் பேச ஒரு பெயர் கிடைச்சா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபியரில் இருந்து, இன்ஹிபிஷனில் இருந்து வெளியே வர இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண கண்டுபிடிங்க. உங்கள் கூட படிக்கவங்க, வேலை பார்க்குறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மாதிரி இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு 30 minutes 1 hour அவங்க கூட இங்கிலீஷ்லேயே கான்வர்சேஷன் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் பொதுவாக என்ன பேசுவீங்களோ அதையெல்லாம் இங்கிலீஷ்லேயே கம்யூனிகேட் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைனலி, எனக்கு இன்னொரு ஹேபிட் இருந்து, எப்போ எங்கே ஃபாரினர்ஸை கண்டாலும் ஓடி போய் இங்கிலீஷில் பேசுவது. தே வுட் பி யூஸ்வலி வெரி ஹாப்பி. அவங்க இன்னொரு நாட்டில் வரும்போது இங்கே உள்ள ஒரு நபர் அவங்க லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணும்போது தே வுட் பி ஹாப்பி. பஸ்ஸில் இருந்தாலும், பஸ் ஸ்டாண்டில் இருந்தாலும், டூரிஸ்ட் பிளேஸில் இருந்தாலும். ஸோ ஐ ஃபவுண்ட் இட் வெரி கம்ஃபர்டபுள். ஃபாரினர்ஸுக்கிட்ட, நம்ம லாங்குவேஜ் தெரியாதவங்கக்கிட்ட இங்கிலீஷில் பேச எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ஈஸியாக, ஓகே, ரிலாக்ஸ்டாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவ்வளோ பயம் இருக்காது. இங்கே உள்ளவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி பயம் இருக்காது. அவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க ஓகே, இவன் இங்கிலீஷில் தான் பேசுகிறான் அப்படின்னு நினைப்பாங்களோ, அப்படி எந்த பயமும் இல்லாமல் இங்கே கம்யூனிகேட் பண்ணலாம். தேட் ஆல்சோ யூ கேன் ட்ரை. அதுபோல் இப்போ கூட எனக்கு ஒரு ஹேபிட் உண்டு. ஒரு த்ரெட்ஃபுல் சுச்சுவேஷன் வந்தால், ஒரு ஆஃபீஸ்லேயோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதும், ஆஃபீஸர்ஸோ யாராவது ஆர்கியூமெண்ட் பண்ண மாதிரியோ, நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரியோ, அந்த மாதிரி ஒரு த்ரெட்ஃபுல் சுச்சுவேஷன் வந்தால், நான் அந்த டைம்லேயே ட்ரெயின் ஆனது. ஆக்சுவலி நானாக யூஸ் பண்ணி படித்தது. உடனே நான் என்ன தெரியாமலே இங்கிலீஷில் தான் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுவேன், இல்லை நான் ஃபைட் பண்ணுவேன். ஓகே, ஏன்னா அந்த யங் ஏஜில் நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் நான் இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்சதுனால, அன்றைக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவு. என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸும் நம்மளை திட்டுவாங்க, இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தரும்போது நம்ம இங்கிலீஷில் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது அவங்க ஒரு ஸ்டெப் பேக் ஆவாங்க, ஒரு ஸ்டெப் பேக்கில் எடுப்பாங்க, கொஞ்சம் ஒரு பம்முவாங்க ஆக்சுவலி. ஸோ ஐ குட் டாமினேட் தம். நிறைய ஆர்கியூமெண்ட்டில், நிறைய ஸ்பாட்ஸில் என்னால் அவங்கள ஓவர் கம் பண்ண முடிஞ்சிது, ஆர்கியூமெண்ட்டில் வின் பண்ண முடிஞ்சது, இல்லை நான் ஒரு காரியத்தை செய்து கேட்க முடிஞ்சிருக்கு. ஸோ ஐ காட் ரெஸ்பெக்ட். 2 காரியம் அங்கே நடக்கும். அவங்களால இங்கிலீஷில் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது, ஸோ அவங்க கொஞ்சம் பம்முவாங்க. ஒருவேளை இங்கிலீஷில் தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட அன்னைக்குள்ள காலத்தில் கொஞ்சம் பம்முவாங்க. நம்பர் 2, கொஞ்சம் ரெஸ்பெக்டும் இருக்கும்.
ஓ இவன் என்னதோ கொஞ்சம் படித்தவன் அந்த டைம் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, இவனால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், இவன் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இங்கிலீஷ் ஹேஸ் எ பவர் ஆக்சுவலி. இங்கே இங்கிலீஷில் பேசும்போது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ வென் யூ கோ டு அன் ஆஃபீஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூ கேன் ட்ரை டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் எல்லாம் வரும்போது ட்ரை தேட். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில். ஓகே, till we meet in the next video, wish you all the best.